யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஈஸியாக ஒரு ஃபேஷியல் செய்கிறது எப்படி தாங்க இந்த பதிவு. பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, இது எங்கள் வீட்டில் பூத்த பன்னீர் ரோஸ். இதை வச்சு தாங்க ஃபேஷியல் பண்ண போகிறோம். இது இருக்குங்களா, அதாவது நம்ம ஹைப்ரோட் ரோஸ் இப்போ நம்ம கடையில் விற்கும். இது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த மகரந்தகம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த விதை மாதிரி குட்டி குட்டியாக அது மாதிரிலாம் இருக்காது. பன்னீர் ரோஸுக்கு பியூரிட்டியாக ஃபுல் அண்ட் ஃபுல் பூவாகவே இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் பன்னீர் ரோஸு பியூரிட்டியாக இல்லை ஹைப்ரோட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் வீட்டில் சப்போஸ் இது ரோஜா செடி இல்லாதவங்க நீங்கள் கடையில் நீங்கள் பன்னீர் ரோஸு பார்த்து வாங்கும்போது அதுக்காக சொல்கிறேன், நடுவில் அந்த மதுராந்தகம்லாம் இல்லாமல் இருக்கும், பியூர் பன்னீர் ரோஸு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நல்லா இப்போ நான் டெய்லி செடியில் பூக்கும், அதை பறித்து சாமிக்கு டெய்லி வச்சுக்கிட்டே இருப்பேன். சாமிக்கு வைக்கும்போது அதை சாமிக்கிட்டேருந்து எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுவே நிழல்லே உணர்ந்துடும், அது காஞ்சிரும். நம்ம ஒரு நாள் மிக்சியில் அரைக்கிறதுக்காக மட்டும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பொடி தாங்க இது, ரோஸ் பொடி தான் இது. பார்த்தீங்களா, இது ஃபேஷியலுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகம் கொஞ்சம் கலர்னஸாக ரோஸ் நிறமான நிறம் கிடைக்கும் நமக்கு. இதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா, நம்ம கடல மாவு. இந்த கடல மாவு நான் கடல மாவு எப்படி அரைப்பேன் பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு, இந்த பைத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சுப்பேன் நான். இதை அரைச்சி வச்சுன்னா எப்போயாச்சும் ஃபேஷியலுக்கோ இல்லை சப்போஸ் குளிக்கிறதுக்குன்னா கூட அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயிர் என்ன தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் வெண்ணெய்க்காக இப்போ சிலிப்பி எடுத்துட்டேன் கொஞ்சம், வச்சிங்களா. இது தாங்க இந்த மூணு பொருளை வச்சு தாங்க இது நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கடல மாவு இருக்கு இல்லைங்களா, இதை போட்டுக்கணும். நமக்கு அது போதும், 2 ஸ்பூன் போதும் முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. 2 ஸ்பூன் போட்டுக்கிங்களா. இது நம்ம ரோஸு, இந்த பன்னீர் ரோஸு பொடி பார்த்திங்கன்னா சும்மா 1/2 ஸ்பூனுக்கு இதே போதுங்க. அடுத்தது தயிர். தயிர் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃபேஷியலில் அந்த குழக்க போடுறாங்களா அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம போட்டுக்கிட்டால் போதும். இது என்ன பண்ண, இதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம், அதாவது 1 ஹவரில் அது முகம் எப்போ காயுதோ அந்த டைமில் நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இல்லை நைட்டில் அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணி விடணும் முகத்தில். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே கூட நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். ஏன்னா இந்த தயிர் ப்ளீச்சிங் நல்லா முகத்தை நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் பாருங்கள். இது கூட இந்த ரோஸ் பவுடர் நம்ம சேர்க்கும்போது இன்னும் அந்த நிறம்னா அந்த ரோஸ் நிறமாக நம்ம இந்த பவுட்ரு காம்பேக்ட் பவுட்ரு பூசுவோம் இல்லைங்களா, காம்பேக்ட் பவுட்ரு பூசும்போது நமக்கு முகத்துக்கு பிரைட்னஸ் கொடுக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த நிறம் இதில் கொடுக்கும் பாருங்கள். அந்த தயிர் ஊற்றி ஆட் பண்ணிட்டு நீங்கள் நைட்டில் ஃபேஷியல் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒருத்தவங்க தயிர் குளிர்ச்சா ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கலைன்னா பகலில் பண்ணிக்கலாம். பகலில் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவரில் முகத்தில் ஆனால் காயணும். காஞ்சோடனே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஃபேஷியல். ஈஸியான ஒரு ஃபேஷியல் பாருங்கள். ரொம்ப நன்றி.